எல்லா உயிர்களும் எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உமது கொடைகள், அன்பும் மரணம் உனது அற்புத படைப்புக்கள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே, மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். எல்லா கிளர்களுக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அக்குபஞ்சர் வாழ்வியல் விளக்க உரை அப்படிங்கிற டாபிக்ல சென்னையில இருந்து ஹீலர் சங்கர் சார் நம்மளுக்கு எடுக்க இருக்கிறாரு. வெல்கம் சார். அவங்களோட இன்ட்ரோ நம்ம பிந்து மேம் கொடுப்பாங்க. பிந்து மேம், வெல்கம் மேம், நீங்க கொடுத்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். சங்கர் சார் ஒரு முக்கியமான பர்சன் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் அண்ட் அபோவ் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. ரொம்ப சின்சியரா அவர் நல்லா ஒரு பேஷனேட்டா பண்ணிட்டு இருக்காங்க. புது புது தகவல்களா இருக்கும் நமக்கு அப்படிங்கிற நானும் புதுசாத்தான் அவருடைய ஸ்பீச் கேட்க போறேன். நம்ம எல்லாரும் ஆவலுடன் சாரோட ஸ்பீச்சை கேட்போம். சார் வெல்கம் சார். சங்கர் சார், நீங்க பேசலாம் சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. திருக்குறளும் என் குரலும் தெளிவா கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார், பட் யாரும் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க சார். ரைட்மா. நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேம்மா. ரைட், நம்ம எல்லாருமே ஹீலர்ஸு. நம்ம கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க, நம்மளும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னால், யாரோ ஒரு பேஷண்ட்டு முதுகு வலியோட வராங்க, நாமளும் அவங்களுக்கு ஒரு 2-3 சிட்டிங்கில் சரி பண்ணிடுறோம். பேஷண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். கூடவே அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னால் இந்த முதுகு வலி பர்மனெண்ட்டாக சரியாயிடுச்சா இல்லை மறுபடியும் வருமா? இந்த டவுட் பேஷண்ட்டுக்கு வரும். ஸோ அப்போ அவங்க நம்மக்கிட்ட கேரண்டி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த முதுகு வலி மறுபடியும் வருமா, வராதுன்னு கேரண்டி இருக்கான்னு கேட்டால் நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னால், நோய்க்கு மருத்துவம் நிரந்தர தீர்வை கொடுக்காது. அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் நோய்க்கு மருத்துவம் நிரந்தர தீர்வு கொடுக்காது. அப்போ நிரந்தர தீர்வு நமக்கு வேணும்னால் நாம் ஒரு படி அடுத்த படி எடுத்து வைக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்வியலை சரி பண்ணிக்கணும். வாழ்வியலை சரி பண்ணாதான் நிரந்தர தீர்வுக்கு அது ஒரு வழி. அதுக்கு என்ன பண்ணணும்னால், முதல்ல இந்த உடம்பு எப்படி உருவாச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம உடம்புல எலும்பு இருக்கு, தசை இருக்கு, ரத்தம் எல்லாமே இருக்கு. இது எப்படி உருவாச்சு? நாம் தினமும் 5 விஷயத்த செய்கிறோம். என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டோம், தண்ணி குடிக்கிறோம், சுவாசிக்கிறோம், வேலை செய்கிறோம், தூங்குறோம். இந்த 5 செயலை நம்ம தினமும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். இந்த 5 செயல்தான் இந்த உடம்பை உருவாக்கியிருக்கு. அப்போ இந்த உடம்புக்கு ஒரு நோய் வருதுன்னால், இந்த உடம்பு உருவானதுக்கு என்ன காரணமோ அந்த 5 விஷயத்தை சரி பண்ணாதானே இது சரியாகும். வெறும் மருத்துவம் பார்த்தா எப்படி சரியாகும்? புரியுதுங்களா? ஸோ இந்த 5 விஷயத்த நம்ம சரியாக செய்கிறது தான் வாழ்வியல். இதை சரி பண்ணால் நமக்கு வர நோயும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். எதிர்காலத்தில் வராமலே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 5 விஷயத்த நம்ம எப்படி சரி பண்ணுங்கிறது தான் இப்போ நான் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தில் எனக்கு கிடைச்சதை நான் கொடுக்க போகிறேன். இன்னொன்று, இன்னைக்கு நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களையுமே என் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வாழ்வியல். நான் ஃபாலோ பண்ணுறதை மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ரைட்? ஸோ ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உணவுல ஆரம்பிக்கலாம். 5 விஷயத்துல முதல்ல வர்றது உணவு தான். சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, சுவாசிக்கிறது, வேலை செய்யறது, தூங்குறது. இந்த 5ல் முதல்ல வர்றது உணவு, சாப்பிட்றது. ரைட்? உணவை பொறுத்த வரைக்குங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை அவசியம் சாப்பிடணும். காலை உணவு 9 மணிக்குள்ள எடுத்துக்கணும். மதிய உணவு 2 மணிக்குள்ள எடுத்துக்கோங்க. இரவு உணவு நைட்டு 8 மணிக்குள்ள எடுத்துக்கணும். ரைட்? காலையில் உணவு பொறுத்த வரைக்கும் சிறுதானியமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அதுக்கு காரணம் என்னென்னால், சிறுதானியம் கொஞ்சம் நிதானமாக தான் ஜீரணமாகும். ரத்தத்தில் குளுக்கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கொடுக்கும். அதனால் காலையில் சிறுதானியம் எடுத்துக்கிறது நல்லது. இதை வாரத்துக்கு 7 நாள் முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் 5 நாளாவது இந்த சிறுதானியம் எடுத்துக்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. மதிய உணவு இருக்குது பாருங்கள். இந்த மதிய உணவு நம்ம ரெகுலராக சாப்பிட்றது இந்த பாலிஷ் பண்ண அரிசி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதில் ஃபைபர் எதுவுமே இருக்காது, வெறும் மாவு சத்து தான் இருக்கும்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மதிய உணவுக்கு கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கலாம். இதுவும் வாரத்தில் 7 நாள் எடுத்துக்கிறது கஷ்டம் அப்படின்னால் வாரத்துக்கு 3 நாள் 2 நாள் அவசியம் எடுத்துக்கலாம். இரவு உணவு உங்கள் இஷ்டம், அது நீங்கள் என்ன ஒன்றா எடுத்துக்கோங்க. ரைட். இந்த காலையில் 9 மணிக்குள்ளன்னு சொல்லியிருக்கேன், மதியானம் 2 மணிக்குள்ள, நைட் 8 மணிக்குள்ள சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி சொல்லணும்னா நேரத்துக்கு சாப்பிடணுன்ற மாதிரி அர்த்தம் இதுக்கு. நம்ம ஆக்சுவலாக பசிச்சா சாப்பிடணுங்கிற ஒரு கான்செப்ட் வாழ்வியலில் இருக்கு. பட் நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றது. வேற மாதிரின்னு எடுத்துக்கிறத விட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரின்னு எடுத்துக்கலாம். ஜென்ரலாக நாம ஒரு 3 நாளோ 4 நாளோ தொடர்ந்து காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோம், தொடர்ந்து 3 நாள் 4 நாள் சாப்பிட்றோம்னால் கரெக்டாக 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நம்ம வயிறு வந்து HCl சுரந்து ரெடியாக இருக்கும். அதாவது டைஜஸ்டிவ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 4 நாள் வயிறை வந்து குறிப்பிட்ட டைமில் சாப்பிட்டு பழகிட்டால் அந்த 5ஆவது நாளும் வயிறு ரெடியாக இருக்கணுன்றதை சாப்பிட போகிறோம். அப்படி நம்ம சாப்பிடாம இருந்தால் என்ன நடக்கும்னால் ஸ்டமக்குக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். புரியுதுங்களா? இவங்க எப்போ சாப்பிடுவானே தெரியாது. அப்போ அந்த நம்ம சாப்பிடாம இருக்கும் பொழுது இந்த HCl என்ன பண்ணும், சும்மாவா இருக்கும். HCl வந்து ரொம்ப பவர்ஃபுல், உங்களுக்கு தெரியும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். புரியுதுங்களா? இது வயிற்று புண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்க, இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னால் ஒரு குறிப்பிட்ட டைமில் சாப்பிட்றதுக்கு பழகிக்கிறது நல்லது. அதனால தான் நான் 9 மணிக்குள்ளன்னு சொல்கிறேன். இப்போ சில பேர் வேலைக்கு போவாங்க, அவங்க காலைல 7:30 மணிக்கு சாப்பிட்டு போவாங்க, மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா அவங்க டைம்லாம் மாறும், எழுந்துக்கிறதுக்கு 9 மணி ஆகிடும். புரியுதுங்களா? அப்போது 5 நாள் வந்து 7:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்போ 6ஆவது நாளும் 7ஆவது நாளும் டைம் டிஃபர் ஆகுது. ஒரு நாளைக்கு 8 மணிக்கு சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வயிற்றுக்கு ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பம் எங்கே போய் முடியும்னால் அஜீரணத்தில் முடியும், ஜீரணம் ஆகாது. அதனால தான் நான் குறிப்பிட்ட டைமில் சாப்பிட்டு பழகுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று, ஒரு உணவுக்கும் அடுத்த உணவுக்கும் இடையில குறைஞ்சது ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இருக்கிறது நல்லது. ஒரு கேப் கொடுக்கணும். இந்த கேப் எதுக்குன்னால் காலையில் சாப்பிட்ட உணவு அந்த டைம் கொடுத்தாதான் அது நல்லா ஜீரணமாகும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கும் இந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே சாப்பிட்டா தானே அடுத்த 5 மணி நேரம் கழிச்சு 6 மணி நேரம் கழிச்சு 2 மணிக்குள்ளே சாப்பிட முடியும். நீங்கள் காலையில் உணவே 10 ஆயிடுச்சு 10:30 ஆயிடுச்சுன்னு நம்ம வெயிட் பண்ணால் அப்புறம் லஞ்ச் நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்றது? இரவு உணவு 8 மணிக்குள்ளே சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு வேற காரணங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ காலையில் டைமிங் நீங்கள் ஒழுங்காக ஆரம்பித்தாதான் அந்த 3 வேளை உணவு சாப்பிட முடியும். அந்த 3ஆவது வேளை 8 மணிக்குள்ளே ஒழுங்காக சாப்பிட முடியும். அந்த டைமிங்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னால் 3 வேளை சாப்பிட்ணும். இந்த 3 வேளையில எந்த வேளை பசிக்குதோ நல்லா சாப்பிடுங்க, எந்த வேளை பசிக்கலையோ கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஆனால் கண்டிப்பாக சாப்பிடணும். எனக்கு பசி இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, நமக்கு இந்த சக்தி நாளத்தில் ஓடுது இல்லைங்களா, சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து 2 விதமான சி ஒன்றா சேரணும். ஒன்று ப்ரீ நாட்டல், இன்னொன்று போஸ்ட் நாட்டல். ப்ரீ நாட்டலுங்கிறது அப்பா அம்மா நம்ம கொடுத்த சக்தி. அது போஸ்ட் நாட்டலுங்கிறது உணவு தான் மெயின், உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி. இந்த உணவு சக்தியும் அப்பா அம்மா கொடுத்த சக்தியும் ஒன்றா சேர்ந்தாதான் அந்த ஒரிஜினல் சீங்கிறது, அதாவது ட்ரூ சீங்கிறது நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு வேளை நம்ம சாப்பிடாம இருந்தாலும் என்ன ஆகும், 2 வேளை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும்னால் தேவையில்லாமல் நம்ம அப்பா அம்மா கொடுத்த சக்தியை நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் அதிகமாக செலவாகும். புரியுதுங்களா? அந்த செலவை நம்ம கம்மி பண்ணணும்னால் உணவு சக்தி நமக்கு தேவை. அதனால பசி இல்லைன்னு சாப்பிடாம இருக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பசிக்கல, இயல்பாகவே பசிக்கலைன்னா பரவாயில்ல, அது ஓகே. இப்போ விரதம் இருக்கிறத பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னால் நாமளா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி விரதம் இருக்க வேண்டாம், அது நமக்கு நல்லதில்லை. நாமளா ஒரு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். மாசத்துக்கு ஒரு நாள், அதாவது 3 வாரம் இல்லை 4 வாரம் ஆயிடுச்சுனால் இயல்பாகவே அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நமக்கு பசிங்கிறது சுத்தமாகவே இருக்காது, உடம்பு கேட்காது. அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்துங்க. மற்றபடி விரதம் இருந்தால் நல்லதுன்னு நம்மளா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி விரதம் இருக்கிறது நல்லதில்லை, என்ன அனுபவத்தில். புரியுதுங்களா? ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், அந்த 5லேருந்து 6 மணி நேரம் அந்த கேப்பை கொடுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கூடுமான வரைக்கும் வீட்டில் சமைச்ச உணவு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. வெளியே ஹோட்டல் உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவு வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ பொதுவாக ஹோட்டல் உணவு எல்லாருமே வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், அவங்க சொல்லக்கூடிய காரணம் எல்லாரும் என்னன்னா, இந்த மசாலா வந்து அதிகமாக சேர்க்குறாங்க, சோடா மாவு வந்து அதிகமாக கலக்குறாங்க, இது உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை
கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நான் வேற ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல எல்லாருடைய உடம்புலையும் குடல்ல வந்து மைக்ரோப் இருக்கு. அதாவது நுண்ணுயிரின்னு சொல்லுவோம். டைஜஷனுக்கு அது யூஸ் ஆகும். நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது குடல் ஆரோக்கியம், வயிறு ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் உடம்புலையும் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கு. இதெல்லாம் நல்லபடியா ஆக்டிவேஷன்ல இருக்கும். புரியுதுங்களா? இதுல ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் வித்தியாசமா இருக்கும் இந்த நுண்ணுயிரி. இப்போ அம்மா வந்து சமைக்கிறாங்க, அவங்க கையால சமைக்கிறாங்க. இல்ல நம்ம கூட பிறந்தவங்க அக்கா, தங்கச்சி, அதாவது சேம் பிளட்ன்னு வச்சுங்க. அவங்கெல்லாம் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய நுண்ணுயிரி கண்டிப்பா நமக்கு ஒத்து போகும். அம்மாங்கிறதுனால. புரியுதுங்களா? ஆனா ஹோட்டல்லயும், ஃபாஸ்ட் ஃபுட்லயும் சாப்பிடும்போது, நம்ம சாப்பிடுற உணவுல குறைஞ்சது 5 பேருடைய கை அதுல பட்டிருக்கும். அங்க வேலை செய்றவங்களுடைய கை. புரியுதுங்களா? அப்போ அவங்களுடைய நுண்ணுயிரெல்லாம் வேற. அப்ப அந்த 5 பேருடைய நுண்ணுயிர் வந்து அந்த உணவுல கலந்து, அந்த உணவ நம்ம சாப்பிடும்பொழுது, நம்ம குடல்ல இருக்கிற நுண்ணுயிருக்கும், அதுக்கும் ஒத்து வராது. அது சண்டை போட ஆரம்பிச்சுரும். புரியுதுங்களா? இதுல அந்த நுண்ணுயிரி ஜெயிச்சுச்சுன்னா, நம்ம நுண்ணுயிரியோடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சுரும். அத மறுபடியும் ரீகெயின் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்றேன், இந்த ஹோட்டல் உணவு, ஃபாஸ்ட் ஃபுட் உணவ குறைச்சுக்கங்க. வேற வழியே இல்லன்னா சாப்பிடுங்க. ஆனால் கூடுமான வரைக்கும் நம்ம வீட்ல சமைச்ச உணவு எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் 3 வேளை உணவோடையும் வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் பழங்களையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சமைச்ச உணவோட பழம் சாப்பிடுறது நல்லதான்னு நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, பழங்கள் வந்து சீக்கிரமா ஜீரணம் ஆயிடும். சமைச்ச உணவு வந்து ஜீரணமாகறதுக்கு லேட் ஆகும். 2யும் நம்ம வந்து மிங்கிள் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு விஷயம் நெறைய பேர் சொல்றாங்க. பட் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கம் உங்களுக்கு குடுக்குறேன். சமைச்ச உணவு அப்படிங்கிறது என்னன்னா, காய்கறிய வந்து நம்ம நெருப்ப உபயோகப்படுத்தி பக்குவப்படுத்துறோம். அதான் சமையல். ஸோ நீங்க பழம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காய் தானே பழமாவுது. அதாவது காய் பக்குவப்பட்டு தான் பழமாவுது. இதுவும் ஒரு சமையல் மாதிரி தான். என்னங்க நெருப்பு இல்லாம நடக்குது. காய் பழமாகுறது. நம்ம காய்கறிய வந்து நெருப்பு வச்சு அதே சமையல் பண்றோம். அதனால எனக்கு தெரிஞ்சு சமைச்ச உணவும், பழங்களும் ஒண்ணு தான். தாராளமா சேர்த்து சாப்பிடுங்க. கொஞ்சமா சாப்பிட்டா கூட போதும். பழத்துல மட்டும் தான் நெறைய சத்து இருக்குதுன்னு அதுக்கு ஒரு அதிகமான கான்சன்ட்ரேஷன் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொன்னு சொல்லப்போனால், இப்போ நமக்கு உழைப்பு வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால நம்ம ராவா சாப்பிடுறத விட சமைச்சு சாப்பிடுறது நல்லது. ஏன்னா, சமைச்சு சாப்பிட்டா சத்து குறைவா இருக்கும். இப்போ நமக்கு வந்து சத்து குறைவான சமையல் தான் நமக்கு வேணும். புரியுதுங்களா? ஸோ காய்கறி அப்படியே பச்சையா சாப்பிட்டா அது அது இப்ப வேண்டாம். நம்ம குடல் அந்த அளவுக்கு இப்ப இல்ல, தயாரா இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் உழைப்பு இல்லாததுனால ஜீரணமே கஷ்டமா இருக்கு. அப்ப நமக்கு சத்து இப்போ குறைவா தான் தேவை. இப்ப இருக்கிற உழைப்புக்கு. அதனால சமைச்ச உணவே நமக்கு போதுமானதாவே இருக்கும். ரைட். ஸோ உணவ பொறுத்தவரைக்கும் இதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். ஸோ இத கொஞ்சம் கவனமா கேட்டு, உணவுல இப்ப நான் சொன்ன விஷயங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி, டவுட் இருந்தா கேளுங்க. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். அடுத்தது 2வது நான் சொன்ன 5 விஷயத்துல உணவ பத்தி நம்ம பார்த்துட்டோம். 2வது தண்ணி. தண்ணிய பொறுத்தவரைக்கும் 2 விதமான தண்ணி நம்ம யூஸ் பண்றோம். ஒண்ணு குடிக்கிற தண்ணி, இன்னொன்னு குளியலுக்கு யூஸ் பண்ற தண்ணி. புரியுதுங்களா? ஸோ குடிக்கிற தண்ணிய பொறுத்தவரைக்கும், நீங்க சாப்பிடும்போது பொதுவா நம்ம கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். சாப்பிடும்போது மட்டும். புரியுதுங்களா? அ சாப்பாட்டுக்கு நடுவுல தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறது தெரியும். அது நல்லது இல்லன்ட்டு. ஆனாலும் தண்ணி நமக்கு கொஞ்சம் காரமா சாப்பிடும்பொழுதோ, நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, சாப்பிடும்போது மட்டும் வெந்நீர குடிக்கலாம். அதாவது சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வெந்நீர் 1 கிளாஸ் எடுத்து வச்சுங்க. ஹாட் வாட்டர் 1 கிளாஸ் எடுத்து வச்சுங்க. அவசியம் ஏற்பட்டால் சாப்பாட்டுக்கு நடுவுல நமக்கு தண்ணி தேவைப்பட்டால், அந்த ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க. ஹாட் வாட்டர்ல என்ன பலன் இருக்குன்னா, ஒண்ணு டைஜஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும். 2வது ஹாட் வாட்டர் நம்மளால அதிகமா குடிக்க முடியாது. டெம்ப்டேஷன் வராது. இப்போ பிளெயின் வாட்டரா இருந்தா கடகடன்னு குடிச்சுருவோம். எதமா இருக்குன்னு புரியுதுங்களா? ஹாட் வாட்டர பொறுத்தவரைக்கும் நம்ம அதிகமா குடிக்க முடியாது. அதுவும் ஜீரணத்துக்கு நல்லது. அதனால தான் சாப்பிடும்போது மட்டும் ஹாட் வாட்டர் வெந்நீர் எடுத்துக்கங்க. மத்த நேரத்துல பிளெயின் வாட்டரே போதும். தாகம் எடுக்கும்போது தண்ணிய குடிங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சில பேருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஆஃபீஸ்லயும் ஏசி, வீட்லயும் ஏசி. 24 மணி நேரமும் ஏசிலயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நெறைய பேர் இருக்காங்க. இந்த ஏசில இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, தண்ணி தாகமே எடுக்காது. இப்ப நம்ம தாகம் எடுத்தா தான் தண்ணி குடிக்கணும்னு நம்ம கொஞ்சம் அடமா உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்னா, ஏசில இருக்கிறவங்களுக்கு யூரின் அடிக்கடி வரும். யூரின் போவாங்க. ஆனா தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த தாகம் இருக்காது. அப்ப கண்டிப்பா டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வரும். இது வெயில் காலத்துல தான் டீஹைட்ரேஷன் வரும்னு நினைக்காதீங்க. நம்ம யூரின் போயிட்டே இருந்து தண்ணி குடிக்காம இருந்தால்,
அது குளிரில் கூட அந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வரும். அப்போ நாம் என்ன பண்ணலாம், ஏசியில் இருக்கிறவங்க ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறையோ இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியோ இல்லை 1 கிளாஸ் தண்ணியோ குடிக்கிறது நல்லது. எனக்கு தாகம் இல்லை, ஏசியில் இருந்தால் தாகம் எடுக்காது, அது இயற்கை தானே, அதுக்காக தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா நம்ம? அதனால ஏசியில் இருக்கிறவங்க 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிறது நல்லது. இது வந்து குடிக்கிற தண்ணியை சொல்லிட்டேன். அடுத்தது குளியலுக்கு உபயோகப்படுத்துகிற தண்ணி. நாளையிலிருந்து நீங்கள் குளிக்கிற அந்த 1 பக்கெட் தண்ணியோ 2 பக்கெட் தண்ணியோ அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை, அதாவது ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை கலந்து குளிக்கிறது நல்லது. மஞ்சளை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது ஒரு கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சளுக்கு இன்னொரு விசேஷ குணம் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, கொஞ்சம் ஆன்மீகத்தில் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய இந்த பாடி இருக்கு பாருங்க, பிசிக்கல் பாடி, இதை சுற்றி ஒரு லேயர் ஒன்று இருக்குங்க, அதை ஆரான்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லார் உடம்பை சுற்றியும், அதாவது ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தான்னால் அந்த உடம்பை சுற்றி ஒரு ஆரா, அதாவது சக்தி உடலுடைய மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க, அதோடைய வெளிப்பாடு அது. இந்த ஆரா இந்த மஞ்சள் தண்ணியில் குளிக்கும் போது இந்த ஆராவும் கிளீன் ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு தான் எப்பவுமே நினைப்பாங்களா? அப்படி நீங்கள் நம்புறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டே இருக்காங்களா? நிச்சயமா இல்லை. கண்டிப்பாக நம்ம மேலே சில பேருக்கு கோபம் இருக்கும், சில பேருக்கு பொறாமை இருக்கும், இல்லை ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கும். இதெல்லாம் முதல்ல எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும்னால் நம்மளை சுற்றி இருக்கிற ஆறால தான் முதல்ல இதெல்லாம் பதியும். மற்றவங்களுடைய பொறாமை, சுருக்கமாக உங்களுக்கு புரியாம சொல்லணும்னா திருஷ்டின்னு சொல்கிறோம்ல, கண் திருஷ்டி. இது எங்கே முதல்ல பதியும்னால், யாராவது நம்ம மேலே கோவப்படுறாங்க, வெறுப்பாக இருக்காங்க, முதல்ல நம்மளுடைய ஆறாவில் தான் இது பதியும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிசிக்கல் பாடி உள்ளேயும் மென்டல் பாடி உள்ளேயும் போகும். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த மஞ்சள் தண்ணியில் நம்ம குளிக்கும் போது என்ன ஆகுனாலும் இந்த மஞ்சளுடைய பவர் நம்ம ஆறாவே கிளீன் பண்ணணும். அதுதான் விசேஷம். அதனால் இன்னிலேருந்து இப்போ நைட்டு குளிக்க வாய்ப்பு இருந்தால் ஓகே, இல்லையா நாளையிலேருந்து, நாளை காலையிலேருந்து குளிக்கும் பொழுது நீங்கள் குளிக்கிற தண்ணியிலையும் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம்னா அளவு சொல்லிடுறேன், ஒரு சிட்டிகை, ஒரு 1/4 ஸ்பூன், ஓகே 1/4 ஸ்பூன், சின்னதாக ஒரு 1/4 ஸ்பூன், இதை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிங்க. இப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிற பழக்கம் இருந்தாலும் அந்த 2 வேளையும் இந்த மஞ்சள் கலந்த தண்ணியிலேயே குளிக்கிறது நல்லது. ரைட். ஸோ அடுத்தது வெந்நீர். குளிக்கிறதுக்கு வந்து வெந்நீர் நல்லதா இல்லை தண்ணீர் நல்லதான்னு அது ஒரு பெரிய குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். வெயில் காலத்தில் வெந்நீர் வேண்டாம்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியும், அது இயற்கை. நமக்கு இப்போ வெந்நீர் வந்து தேவைப்படாது குளியலுக்கு, புரியுதுங்களா? ஆனால் குளிர் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் நம்ம அடம் பிடிச்சி நான் வந்து தண்ணீரில் தான் குளிப்பேன், எனக்கு வெந்நீர் வேணாம், அப்படி நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். வெந்நீரையும் தண்ணீரையும் கலந்து அதை தொட்டு பார்த்தீங்கன்னா அது சூடும் இருக்கக்கூடாது, குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தண்ணியில் குளிக்கிறது நல்லது. எப்போ? குளிர்காலத்துலையும் மழை காலத்துலையும். வெயில் காலத்தில் நீங்கள் தண்ணியிலே குளிங்க, பச்சை தண்ணியிலே குளிங்க. உங்களுக்கு புரிகிற பாஷை பச்சை தண்ணி. இப்போ வழக்கமாக பச்சை தண்ணி சுடு தண்ணின்னு சொல்லாமல் வெந்நீர் தண்ணீர்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெந்நீர்னா ஹாட் வாட்டர், தண்ணீர்னா பிளெயின் வாட்டர். ஸோ குளிக்கிற தண்ணி பொறுத்த வரைக்கும் இதுதான். ரைட். அடுத்தது டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். காலையில் ஒரு டீ குடிப்பாங்க, சாயந்தரமாக ஒரு டீயோ காஃபியோ குடிப்பாங்க. ஆக்சுவலாக டீ காஃபி நம்ம உடம்புக்கு வந்து நல்லது பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதுதான் கசப்பான உண்மை. பட் அதை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம், டீ காஃபி குடிக்கிறது உங்கள் உடம்புக்காக நீங்கள் குடிக்கல, உங்கள் மனசு சந்தோஷத்துக்காக குடிக்கிறீங்க. அதுதான் உண்மை. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கேன், டீ காலையில் குடிக்கலன்னா அவங்களுக்கு ஏதோ வாழ்க்கையில் இழந்த மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அடிக்ட் மாதிரி இருப்பாங்க. டீ குடிக்கலன்னா மோஷன் வராதுன்னுவாங்க, அது ஒரு மாதிரி மூட விட்டா இருக்கிற மாதிரி பதட்டமாகவே இருப்பாங்க டீ குடிக்கலன்னு. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி டீ குடிக்கல பதட்டமாக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் 1 கிளாஸ் டீக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். டீக்கு ஆசைப்படுற தப்பு இல்லை, டீக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாதுல்ல. அடிமைத்தனம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் தப்பு தானே. ஸோ டீயை ஆசைப்பட்டு குடிங்க, தப்பு இல்லை. ஆனால் டீக்கு அடிமையாடாது. டீயை குடிக்கலாம் அவ்வளோதான், அந்த மனநிலைக்கு தயவுசெய்து போயிடாதீங்க. ஸோ உங்களுக்காக நான் என்ன சொல்லலாம்னு இருக்கேன் இந்த வாழ்வியல்னா, பரவாயில்ல காலையில் ஒரு வேளை டீ காஃபி குடிச்சிங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஏதோ ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சிங்க. இது வந்து இப்பவும் சொல்கிறேன், இது உங்கள் ஆசைக்கு தான், இது உங்கள் உடம்புக்கு எந்த விதத்துலையும் இது நல்லது பண்ண போகிறது. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இந்த ஈவினிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டீ காஃபிக்கு பதிலாக ஏதாவது ஒரு சூப்பு குடிக்கிறது நல்லது. எப்படி ஏதாவது குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், அது டீ காஃபிக்குள்ள நல்லதே குடிக்கலாமே. ரைட்.
ஸோ என்ன பண்ணலாம்னா சாயந்தரம் ஒரு 4:30 5 மணிக்கா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுனால் பரவாயில்ல, உங்களால் முடியும்னால் ஏதாவது ஒரு சூப்பை குடிச்சு பழகுங்க. இந்த சூப் எப்படி பண்ணணும்னால் 3 நாள் கணக்கு வச்சுங்க. முதல் நாள் வெஜிடபிள் சூப்பு, அதுக்கு அடுத்த நாள் கீரை சூப்பு, அதுக்கு அடுத்த நாள் மிளகு சூப். இந்த 3ஐயும் நீங்கள் மாற்றி மாற்றி கொண்டுட்டு வரலாம். அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ திங்கட்கிழமை வந்து காய்கறி சூப்புனால், செவ்வாய்க்கிழமை கீரை சூப்பு, புதன்கிழமை மிளகு சூப், மறுபடியும் வியாழக்கிழமை ஆரம்பிக்கணும் வெஜிடபிள் சூப்பு, கீரை சூப்பு, வரிசை. ரைட். சூப் அப்படிங்கிறது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, செஞ்சு குடிச்சிருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எப்படி சூப் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஏதேதோ பொருள்லாம் அதில் போட்டு, அது சூப்பு மாதிரியே இருக்காது. ஏதோ குழம்பு சாம்பாரை தயாரிக்கிற மாதிரி தயாரிக்கிறாங்க. சூப்புங்கிறது அப்படி பண்ணக்கூடாது. ஒரு வெஜிடபிள் சூப்புக்கு என்ன அர்த்தம்னா, வெஜிடபிளுடைய எசன்ஸ் குடிக்கணும்னு அர்த்தம். அதான் வெஜிடபிள் சூப். ஸோ நான் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு வெஜிடபிள் சூப்பு குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் தான் எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னால், இன்னைக்கு கேரட் சூப்பு நம்ம வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பெரிய கேரட் எடுத்துக்கோங்க. நான் சொல்றது ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு. ஒரு பெரிய கேரட் எடுத்துங்க, தோலை சீவிடுங்க, நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பொடி பொடியா அதை நறுக்கிட்டு 2 டம்ளர் தண்ணியில நீங்க நறுக்குன அந்த கேரட்டை கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கட்டும் கேரட் தண்ணியில. கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சிம்ல வைங்க. கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அடுப்பு அணைச்சிட்டு அதை எடுத்துட்டு வடிகட்டுங்க. வடிகட்டி கேரட்டை தூக்கி போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும். இதுதான் கேரட் சூப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு காய்கறி சூப்பை தயாரிக்கணும்னால் அந்த காய்கறியை கொதிக்க வச்ச தண்ணி தான் காய்கறி சூப்பு. இதை கொஞ்சம் ஆழமா புரிய வச்சுங்க. இப்போ கொத்தவரங்காய் சூப் பண்ணணும்னு என்ன பண்ணோம், ஒரு 5 கொத்தவரங்காய் எடுத்துங்க. இதே மாதிரி தான் நல்லா கழுவிடுங்க, அதை பொடி பொடியாக நறுக்குங்க, தண்ணியில் கொதிக்க வைங்க, வடிகட்டுங்க, கொத்தவரங்காய் தூக்கி போட்டுருங்க, அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. இதில் நீங்கள் மிளகுத்தூளை சேர்க்க வேண்டாம், உப்பை சேர்க்க வேண்டாம், நீங்கள் எதையுமே சேர்க்க வேண்டாம். நேரடியாக அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஆற வச்சு லேசான சூட்டில், ஒரு பதமாக இருக்கிற சூட்டில் குடிச்சிருங்க. நல்லது. இது வந்து வெஜிடபிள் சூப்பு. கீரை சூப்புன்னா இதே மெத்தட் தான். ஒரு கைப்பிடி கீரை எடுத்துங்க, ஏதாவது ஒரு கீரை, சிறுகீரையோ முருங்கைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, ஒரு கைப்பிடி கீரை எடுத்துங்க. இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வைங்க. இதே மாதிரி தான் சிம்மில் கொஞ்ச நேரம் சுண்ட வைங்க. அப்புறம் எடுத்து வடிகட்டி கீரையை தூக்கி போட்டுருங்க. அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. இதுதான் கீரை சூப். புரியுதுங்களா? இது எவ்வளோ எளிமையாக இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் வெஜிடபிள் சூப்பும் இப்படி தான். ஏதாவது ஒரு வெஜிடபிள் எடுத்து சூப் செய்யுங்க. கீரை சூப்பில் இதே மாதிரி தான். ஏதாவது ஒரு கீரை எடுத்து சூப் பண்ணிடுங்க. ரைட். அடுத்தது மிளகு சூப் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 முழு மிளகு எடுத்துங்க. 10 முழு மிளகு. அதை உடைக்க வேண்டாம், தூள் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம காய்கறி சூப்பும் கீரை சூப்பும் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த மிளகு சூப்பும். 10 மிளகை 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க, தண்ணியை சுண்ட வைங்க, வடிகட்டுங்க, மிளகை தூக்கி போட்டுடுங்க, தண்ணியை மட்டும் குடிங்க. ஸோ 4 பேர் இருக்கிற குடும்பம்னா கண்டிப்பாக ஒரு அரை கிளாஸ் குடிக்கலாம். 4 பேருங்க, குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வெஜிடபிள் சூப் ஒரு நாளைக்கு, கீரை சூப் ஒரு நாளைக்கு, மிளகு சூப் ஒரு நாளைக்கு. இதை அப்படியே 3 நாளைக்கு அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சுட்டே வாங்க. இது வந்து டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கிறது. நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ரைட். ஸோ சாப்பாடை பற்றி பார்த்துட்டோம், உணவை பற்றி பார்த்துட்டோம், தண்ணியை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது வேலை செய்கிறோம். அடுத்த இது என்னன்னா வேலை செய்கிறத பற்றி. என்னன்னா உடல் உழைப்பு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எங்கே போனாலும் அதிகமாக நடந்து தான் போயிருக்கோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கத்து தெரு, ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கோ இல்லை காய்கறி வாங்குறதுக்கோ 2 வீலரில் தான் போகிறோம், பைக்கில் தான் போகிறோம். இன்னும் சொல்ல போனால் காரில் கூட போகிறாங்க. சில பேர் 2 கிலோமீட்டருக்குலாம் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ உடல் உழைப்புங்கிறது 0 ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில். ஸோ வீட்டில் கூட அந்த காலத்தில் லேடிஸ்லாம் ஆட்டுக்கல்ல அந்த மாவு ஆட்டினாங்க, துணி துவைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி வந்துடுச்சு. அப்போது வீட்லேயும் லேடிஸுக்கு வந்து அதிகப்படியான உழைப்பு வந்து இல்லாமல் போயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ உழைப்புங்கிறது மனுஷனுக்கு அவசியம், நம்ம ஆரோக்கியத்துக்கும் அவசியம். உடம்புல ஒரு அசைவு இருக்கணும். எல்லா ஆர்கன்ஸுக்கும், உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். இப்போ சூழ்நிலைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று வாக்கிங் தான். அதனால் வாக்கிங் மஸ்ட், அவசியம் வாக்கிங் போகணும். 2 வேளை வாக்கிங் போனீங்கன்னா ரொம்ப நல்லது.
இல்லை உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, டைம் இல்லைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது வாக்கிங் போங்க. அது காலையிலையோ இல்லை சாயந்தரமோ அந்த ஒரு வேலையாவது வாக்கிங் போங்க. இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 நிமிஷமாவது வாக்கிங் போகிறது. 40 நிமிஷம் இல்லை முடியல, ½ அன் ஹவர், இல்லை அதுக்கும் டைம் இல்லை, அட்லீஸ்ட் 20 நிமிஷம். ஆனால் வாக்கிங் கண்டிப்பாக போகணும். ஸோ வாக்கிங் போகும்போது என்ன நடக்கும், ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வீட்டுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் அடைஞ்சு கிடந்தாலே அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் உடம்பும் மனசும். நீங்கள் வாக்கிங்னு கொஞ்சம் வெளியே போனீங்கனாலே மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உடம்பை பொறுத்த வரைக்கும் வேர்வை வரும். வேர்வை மூலியமா கழிவுகளும் வெளியே. அதனால உடல் உழைப்பு இப்போ சுத்தமாக குறைஞ்சிச்சு. 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உடல் உழைப்பு இல்லை. அதனால அவசியம் உடல் உழைப்பு தேவை. அதுக்கு நம்ம கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வாக்கிங் தான். அதனால ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் டைம் இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. தயவு செய்து எப்படியாவது ஒரு 40 நிமிஷமோ ½ மணி நேரமோ உடல் உழைப்பு நமக்கு வேணும். வாக்கிங் கொஞ்சம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 3ஆவதாக பார்த்தாச்சு. 4ஆவது தூக்கம். ஸோ இந்த தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி எந்த டைமில் நம்ம தூங்கணும்னா, நம்ம எல்லாருமே ஹீலர்ஸ், நமக்கு நல்லா தெரியும். 11 மணிக்குள்ளே நம்ம தூங்கத்துக்கு போயிடணும். 8 மணிக்குள்ளே ஏன் சாப்பிடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது 8 மணிக்குள்ளே சாப்பிடணும் இரவு உணவு. அதுக்கு காரணம் என்னன்னா, நாம் சாப்பிட்டு 2½ மணி நேரம் மினிமம் நம்ம சாப்பிட்டு 2½ மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தான் தூங்க போகிறது நல்லது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம சாப்பிட்ட உணவு முதல்ல வயிற்றுக்கு தான் போகுது. வயிற்றுலேருந்து தான் சிறுகுடலுக்கு போகும், சிறுகுடல்லேருந்து பெருங்குடலுக்கு போகும். ஸோ இந்த வயிற்றுலேருந்து சிறுகுடலுக்கு அந்த உணவு இறங்கிறதுக்கு குறைஞ்சது 2½ மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஸோ நீங்கள் இரவில் நீங்கள் சாப்பிட்ற உணவு கொஞ்சம் எளிமையான உணவாக இருந்தால் அது நிச்சயமாக 2½ மணி நேரத்தில் வயிற்றுலேருந்து சிறுகுடலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக தூங்க போயிடலாம். டைஜஷன் அதோடைய வேலையை இந்த உடம்பு பார்த்துக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றதே நைட்டு 9:30 மணி, அதுக்கப்புறம் தூங்க போனால் அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு வயிற்றுலேருந்து சிறுகுடலுக்கு போயிருக்காது. நிச்சயம் அது ஜீரணத்துக்கு அது ஒரு பிரச்சனை தான். அதனால் நைட்டு உணவு எளிமையாக எடுத்துக்கங்க. சாப்பிட்டு ஒரு 2½ மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தூங்க போங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான்வெஜ்ஜு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க நைட்டில் நான்வெஜ்ஜு வேண்டாம். ஒரே காரணம், ஜீரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜீரணத்துக்கு லேட் ஆகும். நான்வெஜ்லாம் குறைஞ்சது 12 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஜீரணமாகும். அதனால நைட்டில் மட்டும் நான்வெஜ் வேண்டாம். பகலில் சாப்பிடுங்க. மதிய வேளையில் நான்வெஜிடேரியன் சாப்பிடுங்க. நைட்டில் மட்டும் நான்வெஜிடேரியன் வேண்டாம். இதில் நான் சிறுதானியத்தை பற்றி சொன்னேன். சிறுதானியமும் காலையில் சாப்பிட்டீங்கன்னா போகிறோம், மதியானம் சாப்பிடுங்க. நைட்டில் வேண்டாம். இரவு உணவில் சிறுதானியம் வேண்டாம். என்ன காரணம்னால், சிறுதானியமும் நிதானமாக தான் ஜீரணமாகும். அது காலையில் சாப்பிடும் போது அது நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அதே சிறுதானிய உணவு நைட்டில் சாப்பிட்டா அதுவே நமக்கு மைனஸ் ஆகிடும். அதனால சிறுதானியமாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அதை காலையில் சாப்பிடுங்க, நைட்டில் வேண்டாம். ஸோ 8 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு 2½ மணி நேரம் கழிச்சு தூங்க போயிடுங்க. ஒரு 10:30 மணி 11 மணிக்கு. இந்த தூக்கத்தை பற்றி சில பேருக்கு ஒரு கவலை இருக்குது. அது என்னன்னா, எனக்கு 8 மணி நேரம் தூக்கமே இல்லை. அந்த கவலை நிறைய பேருக்கு. அந்த கவலை இனிமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம உடல் உழைப்பு என்னவோ அதுக்கேற்ற தூக்கம் தான் வரும். நம்ம உடம்பு கூட பார்த்தீங்கன்னா ஓய்வு தான் நமக்கு தேவையே தவிர தூக்கம் அந்த அளவுக்கு தேவையில்லை. அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு போட்ட மாதிரி 8 மணி நேரம் தூங்குவாங்க. அவங்களுடைய உழைப்பு வேற. கட்டட வேலை செய்கிறவங்க, மூட்டை தூக்குறவங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க 8 மணி நேரம். அவங்களுடைய உழைப்பு வேற. இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி உழைப்பா இருக்கு. அப்போ நமக்கு எப்படி 8 மணி நேரம் தூக்கம் எப்படி வரும்? எல்லாருக்குமே 8 மணி நேரம் தூக்கம் அவசியம் நினைக்காதீங்க. நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? 8 மணி நேரம் ஓய்வு தான் தேவை. ரெஸ்ட் எடுக்கணும் 8 மணி நேரம். 8 மணி நேரம் தூக்கம் அவசியம் இல்லை. யாருக்கு கடினமான உழைப்பு இருக்கோ அவங்க மட்டும்தான் 8 மணி நேரம் தூக்கம். அது உடம்பு தானாவே அது பார்த்துக்கும். நீங்க 11 மணிக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நீங்க தூங்க போயிடுங்க, அவ்வளவுதான். கண்ணை மூடிட்டு கையை கால அசைக்காம நீங்க பாட்டில் அமைதியா படுத்துருங்க. அந்த 8 மணி நேரம் ஓய்வு எடுக்கும் போது உங்க உடம்பே எத்தனை மணி நேரம் தூக்கம் தேவையோ அத்தனை நேரம் நீங்க தூங்குவீங்க. அது 3 மணி நேரமா 4 மணி நேரமாங்கிறத யோசிக்காது. நான் 2 மணிக்கே நான் எழுந்துடுறேன், இல்லை எனக்கு 2 மணிக்கு தான் தூக்கம் வருது, இனிமே தூக்கத்தை பத்தி கவலையை விடுங்க. இந்த கவலையே உங்களுக்கு தூக்கம் இல்லாம பண்ணிடும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு தேவை 8 மணி நேரம் ஓய்வு தான். நான் மறுபடியும் சொல்றேன், 8 மணி நேரம் ஓய்வு தான் தேவை. 8 மணி நேரம் தூக்கம் தேவையில்லை. தூக்கத்தை பத்தி இனிமே கவலைப்படாதீங்க. ரைட்? ஸோ உழைப்புக்கேற்ற தூக்கம் தான் வரும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது கடைசியா சுவாசம்.
ஸோ நம்ம இது இங்கே ஒழுங்காக சுவாசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. நம்ம சுவாசம் வந்து கழுத்துக்கு கீழே போக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நுரையீரலுக்கே போகுது. அப்படிதான் வேக வேகமாக மூச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலி அடி வயிறு வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணணும் நம்மளுடைய சுவாசம். ஸோ சுவாசத்துக்கும் மனசுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. நீங்கள் சுவாசத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மனசும் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். ஸோ சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நாம் என்ன பண்ணணும், அதை சரியாக இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி பண்ணணும். பிராணாயாமம், நாடி சுத்தி, இதுக்கு பல பேர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே புரிகிற பாஷையில் சொன்னோம்னா ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 5 நிமிஷம், காலையில் ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க, சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இப்படி செஞ்சீங்கன்னால் உங்கள் சுவாசம் கிளியராக இருக்கும். இதுவும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட். ஸோ இதில் சில பேர் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க, அவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு யோகா ப்ராக்டிஸ் தெரியாது, பண்ணாதவங்களா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் நான் எளிமையாக ஒரு மூச்சு பயிற்சியை நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மூச்சு பயிற்சி 5லேருந்து 6 நிமிஷம் தான் வரும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சம்மணமிட்டு உட்காரணும். உங்களுடைய முதுகெலும்பு நேராக இருக்கணும். அதாவது உங்களுடைய கழுத்து, இடுப்பு எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். தலை, கழுத்து, இடுப்பு 3மே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி உட்காந்துங்க. நீங்கள் வந்து சுகத்தில் சாஞ்சி உட்காந்தா கூட பரவாயில்ல, ஆனால் நேராக இருக்கணும் உங்கள் முதுகெலும்பு. ஸோ நேராக உட்காருங்க. இந்த மூச்சு பயிற்சி முழுவதும் இந்த 5 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி தான் இருக்கணும். உங்களுடைய இடது கையே ரேகை இருக்கு பாருங்க, அது மேல்முகமா பார்த்தா மாதிரி, சீலிங்கை பார்த்தா மாதிரி இருக்குமா இடது கையுடைய ரேகை பகுதி, புரியுதுங்களா? வலது கையை தான் நீங்கள் மூச்சு பயிற்சிக்கு உபயோகப்படுத்த போறீங்க. அந்த வலது கையிலையும் கட்ட விரலையும் சுண்டு விரலையும் தான் நம்ம மூச்சு பயிற்சிக்கு உபயோகப்படுத்த போகிறோம். ஸோ பிகினிங்கில் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கண்ணை மூடிடணும். கண்ணை மூடிட்டு உங்கள் வலது நாசியை க்ளோஸ் மூடிக்கணும். எதை? கட்ட விரலை வச்சு. உங்களுடைய வலது கட்ட விரலை வச்சு வலது நாசியை மூடி இடது நாசி வழியா முதல்ல மூச்சை வெளியே விடணும். மூச்சை உள்ள இழுக்கக்கூடாது, வெளியே விடணும். காரணம் என்னன்னா, கழிவு காற்றை முதல்ல வெளியே அனுப்பிச்சணும். மூச்சு உள்ள இழுக்குங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லாம தானா நடக்கும். ஆனா மூச்சை வெளியே விடுறது நம்ம தான் செஞ்சாகணும். அதையும் தெரிஞ்சுங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், உங்க வலது கட்ட விரலால வலது நாசியை மூடி இடது நாசி வழியா மூச்சை வெளியே விடணும். அப்படியே என்ன பண்ணணும், அதே நாசி வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சுண்டு விரலால இடது நாசியை க்ளோஸ் பண்ணி வலது நாசி வழியா மூச்சை வெளியே விடணும், உள்ள இழுக்கணும். மறுபடியும் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு இடது நாசி வழியா மூச்சை வெளியே விடணும், உள்ள இழுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, வெளியே விடணும், உள்ள இழுக்கணும். அப்புறம் அடுத்த நாசி வெளியே விடணும், உள்ள இழுக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒரு அப்ராக்சிமேட் டைம் தான். 5 நிமிஷம் ஆயிடுச்சு போரும்னு நினைச்சீங்கன்னா இதை முடிக்கணும்ல. இதை எப்படி முடிக்கணும்னால், நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்களோ அப்படிதான் முடிக்கணும். நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், வலது நாசியை க்ளோஸ் பண்ணி இடது நாசி வழியா மூச்சை வெளியே விட்டு தானே ஆரம்பிச்சோம். அதே மாதிரி வலது நாசி வழியா அந்த வலது கட்டவரல் வழியா அந்த வலது நாசியை க்ளோஸ் பண்ணி இடது நாசி வழியா மூச்சை வெளியே விட்டுட்டு தான் அந்த கையை எடுக்கணும். ஆரம்பிக்கிறது எப்படி அதே மாதிரி தான் முடிக்கணும். கையை எடுத்ததுக்கு அப்புறம் உடனே கண்ணை திறக்காதீங்க. நம்ம இடது கை எப்படி மேல்முகமா பார்த்த மாதிரி வச்சுக்கலாம், அதே மாதிரி இப்போ வலது கையையும் உங்களுடைய பாம் இருக்கு பாருங்க, உள்ளங்கை, அதை மேலே பார்த்த மாதிரி வச்சுங்க. இப்போ 2 தொடையிலையும் 2 கையை வச்சுட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்துருங்க. உங்களால் முடிஞ்சா புருவ மத்தியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 1 நிமிஷம் தான். அதாவது 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா 2 கைகளையும் தொடை மேலே வச்சுட்டு, இல்லை சின்முத்ரா தெரிஞ்சா சின்முத்ரால வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 நிமிஷம் உங்களுடைய புருவ மத்தியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்க்கணும். சூடு வரா மாதிரி தேய்ச்சிட்டு அது உங்களுடைய கண்களில் ஒத்திட்டு அப்புறம் நிதானமாக கண்ணை தரங்க. இதுதான் இப்போதான் அந்த ப்ராசஸ் முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இதை காலையில் ஒரு முறையும் சாயந்தரம் ஒரு முறையும் செஞ்சீங்கன்னால் உங்களுடைய சுவாசம் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். அது மூலியமா நம்ம கிடைக்குது பாருங்க காற்று சக்தி, அது நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த 5 விஷயம்: உணவு, தண்ணி, சுவாசம், உழைப்பு, ஓய்வு. இந்த 5ஐயும் நான் சொன்ன மெத்தடில் நீ கொஞ்சம் சரி பண்ணி வச்சிங்கன்னா நிச்சயம் உங்கள் ஆரோக்கியத்தில் நம்மளோட அடுத்த படிக்கு போகலாம். இப்போ அடுத்ததான் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நைட்டு நம்ம தூங்குறோம் இல்லைங்களா, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறது? சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:40லேருந்து 6 மணி, இந்த 20 நிமிஷம் தான் பெரும்பாலும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சூரிய உதயம் அப்படிங்கிறது நடக்கும்.
அதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துக்கிறது நல்லது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் நம்ம எல்லாருமே ஹீலர்ஸ் இன்யாங் நமக்கு தான் தெரியுமே. ஸோ உலகமே அந்த காலையில விடிய காலையில இந்த இன்யாங் வந்து ஒரு சமநிலையில் இருக்கு. அதாவது இரவும் பகலும் சந்திக்கிற நேரம் தான் அந்த விடியற் காலை. அப்போ இயல்பாவே இந்த உலகம் வந்து ஒரு சமநிலையில் இருக்கும் பொழுது நாம உடம்பும் வந்து ஒரு சமநிலையில் இருக்கணும்னால் காலையில எழுந்திருக்கும். ஏனால் நம்ம முதுகெலும்பை நேரா வச்சாதான் அந்த இன்யாங் சமநிலையை நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். அந்த நேரத்துல நம்ம தூங்கிட்டு இருந்தீங்கனால, அதாவது நம்ம ஹரிசாண்டல் பொசிஷன்ல தானே தூங்குவோம். அந்த பொசிஷன்ல நம்மளால அந்த சமநிலையை ரிசீவ் பண்ண முடியாது. இன்யாங் சக்தியை ரிசீவ் பண்ண முடியாது. அப்ப அந்த விடிய காலையில அந்த சமநிலை இன்யாங் சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணணும்னால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்திருக்கணும். நம்ம எழுந்துட்டாலே நம்ம முதுகெலும்பு நேரா தான் இருக்கும். அதனாலதான் காலையில எழுந்துக்கணும்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து அதுதான். புரியுதுங்களா? அதனால காலையில எழுந்துக்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது 5:40 இருந்து 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருங்க. அடுத்தது இந்த பல் துலக்கிறத பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து பல் துலக்கணுங்க. ஸோ நம்ம என்னதான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அநேகமா நம்ம எல்லாரும் பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன் நான். ஸோ பேஸ்ட்டை யூஸ் பண்ண நான் தப்புன்னு சொல்லலை. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக போகணும். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாரத்துக்கு 7 நாளும் பேஸ்ட் வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது கொஞ்சம் மூலிகை பருப்பொடியோ நீங்க யூஸ் பண்றது நல்லது. இல்லையா வேப்பிலை பொடி வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாவது வேப்பிலை பொடியை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வேப்பிலை பொடியில என்ன ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உணவு வந்து பல்லுல வந்து அங்கங்க ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உணவு துகள் வந்து பல்லுடைய கேப்ல ஒட்டிச்சுன்னா என்ன ஆகும்னா, நிச்சயம் அது கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் கிருமிகள் வந்து உருவாகும். அந்த கிருமி அந்த உணவையும் சாப்பிட்டுட்டு பல்லுடைய எனாமலையும் அது சாப்பிட ஆரம்பிச்சு. ஸோ பல்லுடைய எனாமல் அப்படிங்கிறது என்னன்னா, பல்லுடைய மேற்பகுதி தான். இப்போ எப்படி நம்ம உடம்புக்கு வந்து தோல் சொல்றோம் இல்லைங்களா, ஸ்கின், அந்த மாதிரி பல்லுடைய தோல் தான் வந்து எனாமல். ஸோ அந்த எனாமல் தேஞ்சு போச்சுன்னா தான் பல் சொத்தையாகிறது. புரியுதுங்களா? ஸோ ஏன் சொத்தையாகுதுன்னா, அந்த உணவு துகள் தேங்கி அதுல கிருமிகள் உற்பத்தி ஆகுது. அதனால தான் அந்த எனாமல் வந்து தேயுது. அப்ப இந்த கிருமிகள் வந்து இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா, வேப்பிலை பொடியில பல்ல விளக்குங்க, இல்லை வேப்பங்குச்சியில பல்ல விளக்குங்க. உங்களுடைய சௌகரியம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ. இது வந்து வாரத்துக்கு 7 நாள் பண்ணீங்கன்னா நல்லது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது வேப்பிலை பொடியில பல்ல விளக்குங்க. அது நல்லது. அடுத்தது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு முறை வேப்பிலை பொடியில பல்ல விளக்கிடுங்க. என்ன காரணம்னால், நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தூங்கிடுறோம். அதுக்கப்புறமா தான் காலையில தான் பல் துலக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நைட்டு தானே கிருமிகள் தங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சாப்பிட்டு படுத்துறோம்ல, சாப்பிட்ட உடனே படுத்துடுறோம். அப்போ கிருமிகள் தங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, 8 மணி நேரம் வளர்றதுக்கு, கிருமிகள் வளர்றதுக்கு. புரியுதுங்களா? அப்போ காலையில வளர்க்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ, நைட்டு பல்ல வளர்க்குறது அதை விட முக்கியம். ஸோ நைட்டு சாப்பிட்ட உணவு தூள் அங்கே தங்காம நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த வேப்பிலை பொடியில பல்ல விளக்கி. ஸோ இதுக்கு அதிகமான வேப்பிலை பொடி தேவையில்லை. சும்மா கொஞ்சம் போறோம். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா போறோம். லேசா தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா பல்லிலும் படுற மாதிரி அந்த வேப்பிலை பொடியை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாயை கொப்பளிச்சுட்டு நீங்க பாட்டில் தூங்க போகலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 முறை பல்ல விளக்குங்க. வாரத்துக்கு 3 நாளாவது வேப்பிலை பொடியில காலையிலையும் நைட்லையும் பல்ல வளர்க்கலாம். ரைட்? ஓகே. ஸோ 2 வேளை குளிக்கிறதும் அதே மாதிரி நல்லது. ஸோ நைட் எப்போ குளிக்கலாம்னா, நீங்க 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, 2.5 மணி நேரம் கழிச்சு தூங்க போகணும்னு சொன்ன பாருங்க. ஸோ நீங்க சாப்பிட்டு நைட்டு உணவை முடிச்சுட்டு, இரவு உணவை முடிச்சுட்டு 2.5 மணி நேரம் கழிச்சு ஒரு குளியல் போடுங்க. குளிச்சிருங்க. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக தூக்கம் வராதுன்னு போயிடாதீங்க. நிம்மதியாக தூக்கம் வரும். நான் தான் சொன்னேன்ல, ஆறா வந்து க்ளீனாகவும் சொன்னேன்ல. ஸோ நிறைய பேர் கனவுகள் ஏன் வருதுன்னா, இந்த ஆறால பல நெகட்டிவ் வந்து தங்கி இருக்கும், ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ தூக்கத்தில் கனவு வரும், தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ்லாம் நமக்கு இருக்கும். ஸோ நைட்டும் ஒரு முறை நீங்கள் குளிச்சுட்டு இதே மாதிரி மஞ்சள் பொடியை தண்ணியில் கலந்து குளிச்சிட்டிங்கன்னா, அப்போ உங்கள் தூக்கமும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். நீங்கள் வேணா தூங்கிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைட்டு குளிச்சதுக்கப்புறம் தூக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ 2 வேளை பல் துலக்கணும், 2 வேளை குளிக்கணும். ஸோ வாழ்வியல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இவ்வளோதாங்க. இதைத்தான் நான் வந்து சில வருஷங்களாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். அதனால தான் நான் உங்ககிட்ட தைரியமாக சொல்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் ஹீலர்ஸ். நம்மளை நம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு பேஷண்ட்ஸு வராங்க. பேஷண்ட்ஸுக்கு நம்ம குணப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம
நல்லா இருக்கணும்ல முதல்ல. நாம நல்லா இருந்தால் தானே பேஷண்ட்டை குணப்படுத்த முடியும். நம்ம உடம்புல 1008 பிரச்சனை வச்சுட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன நடக்கும்? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது நமக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி சில பேருக்கு நடக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளே நம்ம உடம்பு ஒழுங்காக வச்சுக்கலன்னு. அப்போ ஹீலர்ஸாக இருந்தால் முதல்ல நம்ம நல்லா இருக்கும். இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஆரோக்கியமாக இருக்கிறது வேற, நல்லா இருக்கிறது வேற. இந்த வித்தியாசத்தை எல்லாரும் புரிஞ்சுங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னால் 100% ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம வாழக்கூடிய காலகட்டத்தில் சாத்தியமே இல்லை. ஆரோக்கியமா வாழறதுக்கு தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க. அது ரொம்ப கஷ்டம். நல்லா வாழறதுக்கும் முயற்சி பண்ணும். ஸோ ஆரோக்கியம்ங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு பேராமீட்டர் இருக்குது. பிசிக்கல் பாடிக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது. அந்த பேராமீட்டருக்குள்ள எந்த உடம்பும் அடங்காது. இப்போ நம்மளே கூட எடுத்துங்க, பஞ்சபூதங்கள் வந்து சமநிலையில் இருக்குன்னு சொல்றோம்ல. நம்ம பல்ஸ் பார்த்தாலோ இல்லை டங்கு டயக்னிசிஸ் பார்த்தா நம்ம கிளீனாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எல்லா உடம்புலையும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்க தான் செய்யும். சி டெஃபிஷியன்சியோ இல்லை பிளட் டெஃபிஷியன்சி இல்லை பிளட் ஹீட்டு, ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி குறைங்கிறது எல்லார் உடம்புலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இருக்கும். ஆனால் நார்மலாக பார்த்தா இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன் 100% ஆரோக்கியம் சாத்தியமில்லை. ஆனால் 100% நம்ம நல்லா வாழ முடியும். நல்லா வாழறதுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன வித்தியாசம்னா, உடம்புல நோய் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் என் வேலையை என் நோய் டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்கு பேர் தான் நல்லா இருக்கிறது. புரியுதுங்களா? என் வேலையை, என் தலைவலியோ என் வயிற்று வலியோ முதுகு வலியோ என்னுடைய டெய்லி ரொட்டீனை கெடுக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் நல்லா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால நோய் இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம நல்லா இருக்கணும். அந்த நல்லா இருக்கிறது தான் இந்த லைஃப் ஸ்டைலை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதனால ஆரோக்கியம்ன்ற வார்த்தையை நம்ம ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்ன சரி. இப்போ நம்ம நல்லா இருக்குமாங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் அதுக்கும் ஒரு அளவுகோல் சொல்கிறேன், என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ தினமும் நம்ம காலையில் எழுந்துக்கிறோம் இல்லைங்களா? காலையில் எழுந்துக்கும் போது அன்னன்னைக்கு நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குல்ல. எழுந்துக்கும் போது அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான உற்சாகத்தோட நம்ம எழுந்தா நம்ம நல்லா இருக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுங்க? ரொம்ப சிம்பிள். காலை எழுந்துக்கும் போது அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு தேவையான உற்சாகத்தோட நம்ம எழுந்தால் நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். எழுந்துக்கும் போதே சலிப்பா, இன்னைக்கு அந்த வேலையை செய்யணுமா, இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகணுமா, இன்னைக்கு பாத்திரம் தேய்க்கணுமா, இன்னைக்கு ஒரு வாரம் துணியை துவைக்கணுமா, இப்படிலாம் சலிப்போட நம்ம எழுந்துட்டால் நிச்சயமா நம்ம நல்லா இல்லைன்னு. புரியுதுங்களா? அதனால ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம், அது சாத்தியமில்லை. நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கு நிச்சயம் இந்த வாழ்வியல் நமக்கு கை கொடுக்கும். ஸோ அநேகமாக என்னுடைய சப்ஜெக்ட் முடிச்சேன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இது என்னுடைய அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நிச்சயம் ஹீலர்ஸ்களாகிய உங்களுக்கும் இது உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, 4 வகையான நோய்கள் நமக்கு இருக்குங்க. மனுஷனுக்கு வரக்கூடிய நோய்களை 4 வகையா பிரிச்சுக்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் வகையா சில நோய்கள் அது தானா வரும், தானாவே சரியாயிடும், நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இது உங்க வாழ்க்கையில் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ திடீர்னு வரும், நீங்க சும்மா இருந்தீங்கன்னா தானாவே சரியாயிடும். ஸோ முதல் வகை நோய்கள் என்னன்னா தானா வரும், தானா சரியாயிடும். அடுத்தது ரெண்டாவதா சில நோய்கள் இருக்கு. அது என்னன்னா தானா வரும் ஆனா தானா சரியாகாது, மருத்துவம் பார்த்தீங்கன்னா உடனே சரியாயிடும். இது வந்து 2வது வகை நோய். 3வது வகை நோய்கள் சிலது இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தானா வரும், நீங்க மருத்துவம் பார்த்தாலும் அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. கொஞ்ச நாள் இருந்து சில வருஷங்கள் இருந்து அப்புறமா தான் சரியாகும். இது வந்து 3வது வகை நோய். 4வது வகை நோய் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? தானா வரும், நீங்க சாகிற வரைக்கும் அது கூடயே இருக்கும். அதான் 4வது வகை நோய். ஸோ நம்மளா இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு பேஷண்டா இருந்தாலும் அவங்க வந்து எந்த வகையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது என்ன தெரியுங்களா? ஒண்ணே ஒன்று, என்ன முயற்சி. அந்த முயற்சி மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். காப்பாற்றுறதுக்கும் சரி, நோயை குணமாக்குறதுக்கும். முயற்சி முயற்சி முயற்சி. அந்த முயற்சி பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சாதானே முயற்சி பண்ண முடியும். அதைத்தான் இந்த வாழ்வியலா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். நீங்க ஹீலர்ஸா இருக்கிறதுனால டெய்ல் பீஸ் ஒரு முக்கியமா கடைசியா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம்னு இருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இவ்வளோ விஷயத்த செய்யறோமே, நமக்கு தான் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் தெரியுமே, 361 பாயிண்ட் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டை உபயோகப்படுத்தி ஆரோக்கியமா இருக்க முடியாது. அதாவது நம்ம ஆரோக்கியத்துக்காக ஏதாவது ஒரு புள்ளி இருக்குதா நம்ம உடம்புல டெய்லி ஆக்டிவேட் பண்ற மாதிரி? அந்த மாதிரி ஒரு புள்ளி நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம நல்லா இருக்கலாமே, நம்ம ஹீலர்ஸ் தானே. ஸோ நமக்கு அந்த மாதிரி சிந்தனை வந்திருக்கும்ல. அந்த மாதிரி 361 புள்ளியில ஒரு விசேஷமான புள்ளி, ஆரோக்கியத்துக்கான ஒரு புள்ளி ஒன்று இருக்குதுங்க.
அந்த புள்ளியை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். அதையும் நீங்க, அதாவது ஹீலர்ஸ் ஆகிய நீங்கள் அவசியம் அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. இதை டெய்லி ஆக்டிவேட் பண்ணலாம். அந்த புள்ளி எதிரானால் ஸ்டமக் 36. ஸ்டமக் 36 தான் அந்த புள்ளி. 361 புள்ளியில நமக்கு ஆரோக்கியத்துக்கான ஒரு புள்ளி. அதே மாதிரி இதை டெய்லி ஆக்டிவேட் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு புள்ளி ஸ்டமக் 36. இதை நீங்க விரல்ல ஒரு மசாஜ் மாதிரி அழுத்தம் கொடுத்து பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 2 நிமிஷம் நீங்க நீடில் போட்டா கூட போதும். 2 நிமிஷம் நீடில் போறோம் ஸ்டமக் 36ல. 2 சைடும் பைலேட்டரலா போடுங்க. 2 பகுதியிலையும் 2 சைடுமே அந்த ஸ்டமக் 36 போடுங்க. 2 கால்லையும் போடுங்க. இல்ல மாக்ஸாங்கிற டெக்னிக் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் அந்த ஸ்டமக் 36 நீங்க மாக்ஸா கூட யூஸ் பண்ணலாம். அதாவது மாக்ஸாங்கிறது அது ஒரு மூலிகை. அந்த நீடில் இருக்கிற கடையிலலாம் கேட்டா அவங்க வச்சிருப்பாங்க. அது ஊதுவத்தி மாதிரி இருக்கும், ஒரு மூலிகை அது. ஸோ அந்த ஊதுவத்தி கொளுத்துற மாதிரியே அந்த மாக்ஸாவை கொளுத்தி அந்த புகை அந்த ஸ்டமக் 36ல காமிச்சா கூட போரும். ஆனால் மாக்ஸா யூஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. வெறும் வயிற்றுல நீங்க இருக்கும்போது மாக்ஸா வச்சு இந்த புள்ளியை நீங்க ஆக்டிவேட் பண்ண வேணாம், அல்சர் வந்து. ஸோ மாக்ஸா நீங்க யூஸ் பண்றதா இருந்தால் வெறும் வயிற்றுல இல்லை, சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க அந்த மாக்ஸாவை யூஸ் பண்ணணும். நீங்க விரல் அழுத்தம் கொடுக்கறதுக்கும் நீடிலுக்கும் வெறும் வயிற்றுல பண்ணலாம், பரவாயில்ல, அது கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஆனா மாக்ஸா கொடுக்கறதா இருந்தால் வெறும் வயிற்றுல இருக்கும்போதுலாம் நீங்க மாக்ஸா கொடுக்காதீங்க ஸ்டமக் 36க்கு. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம், குறிப்பா சொல்லணும்னால் இரவு உணவு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, இரவு உணவை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு 2 கால்லையும் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்த மாக்ஸாங்கிற புகையை அந்த ஸ்டமக் 36ல காட்டும். ஒரு 1.5 இன்ச்சு அந்த புள்ளிக்கும் அந்த மார்க்ஸோடைய இந்த முனைக்கும் கேப் இருக்கும். 1.5 இன்ச்சு கேப், இல்லை 1.5 சூன் நம்ம பாஷையில், புரியுதுங்களா? ஸோ அந்த மார்க்ஸா காட்டுங்க. மறுபடியும் சொல்கிறேன், மார்க்ஸா காட்டுறதா இருந்தால் நீங்கள் வெறும் வயத்தில் இருக்கும்போது மார்க்ஸா காட்டக்கூடாது, அல்சர் வந்துடும். ரைட்? நீங்கள் விரல்லையே கூட மசாஜ் கொடுத்துக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கொஸ்டின் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். கேளுங்கம்மா. தம்மா மணிகண்டன் சார் வந்து கேளுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சார் நீங்க பேசலாம் சார். கேளுப்பா, கேளுங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. ரொம்ப அழகா வந்து கிளாஸ் எடுத்தீங்க. வணக்கம்மா. 5 கோல்டன் மெசேஜ் வந்து எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. என்னோட டவுட் நல்லது. என்ன அப்படின்னாக்கா, நீங்க குளிக்கிறத பத்தி சொன்னீங்க. அதுல வந்து ஆமா. தலை குளிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்லண்ணா, அது கொஞ்சம் டெப்தா ஆமா. சொன்னா நல்லா இருக்கும். அது வந்து நம்ம 2 வேளையும், இப்ப காலையிலயும் குளிக்கிறோம், சாயந்தரமும் குளிக்கிறோம். காலையில மேக்ஸிமம் ஆமா. எல்லாம் தலை குளிச்சிருவோம். நைட்டு வந்து ம். தலை குளிக்கிறது நல்லதா? அது பத்தினா கொஞ்சம் ஒரு தெளிவு இருந்தா நல்லா ரைட், இருக்கும்ண்ணா. ரைட்மா. தலைக்கு குளிக்கலாம்மா, ஆனா தலையை வந்து காய வச்சுட்டு தான் தூங்க போகும். ஸோ தலை வந்து ஈரமா இருக்கக்கூடாதான் பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து சளி பிடிச்சிட்டா, இன்னொன்னு சொல்லிடுறேன், சில பேருக்கு சளி பிடிச்சிருக்கு, சில பேருக்கு தலையில தண்ணி ஊற்றினா அலர்ஜி இருக்கு. உண்மைதான் அது. சில பேருக்கு அவங்க என்ன பண்ணலாம்னால், உங்க உள்ளங்கையில கொஞ்சம் தண்ணி எடுத்துங்க, 1 ஸ்பூன் தண்ணி எடுத்துட்டு உச்சந்தல்ல கொஞ்ச நேரம் வச்சிருங்க. உச்சந்தல்ல தட்டுவாங்கல்ல எண்ணெய் தேய்க்கும் போது, அந்த மாதிரி உள்ளங்கையில 1 ஸ்பூன் தண்ணியோ இல்லை 2 ஸ்பூன் தண்ணியோ உச்சந்தலையில வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க உடம்பு குளிச்சிருங்க. தலை குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ தலைக்கு குளிச்சு தலை குளிச்சா நீங்க செய்ய வேண்டியது தலையை நல்லா காய வச்சிடணும். அதுதான். தலைக்கு குளிச்சாலே அலர்ஜி நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க. உள்ளங்கையில கொஞ்சம் தண்ணியை உச்சந்தலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உடம்புக்கே குளிங்க. தலை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு தான். ரைட்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகேண்ணா, ரைட். தேங்க்யூண்ணா. உஷாதேவி மேம் ரைட்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசலாங்க மேம். மேம் நீங்க பேசுங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க மேம். സാർ ഗുഡ് ഈവനിങ്. എനിക്ക് തമിഴ് கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். புரிய சொல்லி தெரியல, കേട്ടാ മനസ്സിലാവും. சொல்லுங்கம்மா. എനിക്കൊരു സംശയം, എൻ്റെ ഒരു പേഷ്യന്റ് ഈ പ്രൊലാക്റ്റിൻ ഹോർമോൺ കൂടുതലായിട്ട് ഈ പിന്നെ ബ്രസ്റ്റിന്ന് മിൽക്ക് പോലെയൊക്കെ വരുന്നുണ്ട്. അപ്പൊ അതിന് എന്ത് ചെയ്യണം ഈ ട്രീറ്റ്മെന്റ് അക്യുപങ്ചറിൽ എന്ന് അറിയുന്നില്ല. அதாம்மா, இது வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான வகுப்பு இல்லம்மா, இது வந்து வாழ்வியல் வகுப்பு. അതല്ല, അത് ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரடியா அதாம்மா, அதுக்கு நீங்க வந்து, அதாவது இந்த லைஃப் ஸ்டைலுங்கிறது தனிமா, இது வாழ்வியல் தனி, ட்ரீட்மெண்ட்டு தனி. அதுக்கெல்லாம் நம்ம பல்ஸ் பார்க்கணும், டங்கு டயக்னோசிஸ் பார்க்கணும், அதை பார்த்து தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்ல முடியும். வெறும்னே காதுல கேட்டு வந்து அந்த மாதிரி சொல்றது கஷ்டம். நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இது ட்ரீட்மெண்ட், நீங்க கேட்கறது ட்ரீட்மெண்ட்.
ஆமா ஆமா ஆமா. அதாவது நீங்க சொன்ன மலையாளத்துல நீங்க இதுதான் கேள்வி கேட்குறீங்க, நான் புரிஞ்சுன்னு சொல்றேன். நீங்க தான் கேட்டீங்களா? ட்ரீட்மெண்ட் தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ടീച്ചർ അത് പിന്നീട് ஆமா, இது നമുക്ക് வந்து ഡൗട്ട് ക്ലിയർ ചെയ്യാൻ ടീച്ചർ. ஓகே ஓகே. ஆமாம்மா, இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான வகுப்பு இல்லைம்மா, இது வந்து லைஃப் ஸ்டைலுக்கான வகுப்பு. ட்ரீட்மெண்ட்னா பல்ஸ் பார்க்கணும், அவங்கள நேரடியாக பார்க்கணும், அப்பதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், அவங்க எப்பவும் கேக்குற மாதிரி டவுட் கேட்டிருக்காங்க. அதை நமக்கு அப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம் சார். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க பேசிக்கலாம். ஹேண்ட் ரைஸ் யாரும் பண்ணலைங்க மேம். அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏதாச்சும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மணிகண்டன் சார் மாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் சார். பேசுறேன். இல்ல யாரும் பேசல, அதான் பேசுறேன். அதாவது நான் காமனான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் எல்லாருமே இருக்கும். ஆனா இந்த 1ல இருந்து 5 அறிவு உள்ள அதாவது மற்ற ஜீவராசிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் மொழிகள், அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல கிளியரா அவங்க ஃபாலோ பண்றாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். 6வது இருக்கிற நம்ம மட்டும்தான் நம்ம அந்த இப்ப அண்ணா சொன்ன இந்த வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. புதுசு புதுசா மருந்து நம்ம எடுத்துக்கிறோம். சோ அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும். நம்மளை நம்பி வரவங்களுக்கும் ஒரு அழகான லைஃப் நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ ஒரு அழகா கிளாஸ் எடுத்த நம்ம சங்கர் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, தேங்க்யூ. நல்லதும்மா, நல்லது. நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குமா, என்னன்னா நம்ம 6வது அறிவுன்னு சொல்றோம் இல்லைங்களா மனுஷனுக்கு, அதுதான் ஆக்சுவலா நம்ம பிரச்சனைக்கே காரணம். ஓகே ஓகே. நம்ம பிரச்சனை காரணமே அந்த அறிவு தான். கரெக்ட் கரெக்ட். புரியுதுங்களா? ரைட். அது இன்னொரு நாள், அது பெரிய சப்ஜெக்ட், அது இன்னொரு நாள் வச்சு எடுப்பானா. நன்றிண்ணா, நன்றி. ரைட்மா, ரைட். ஹலோ, ஹலோ சார், ஹலோ. வாய்ஸ் கேக்குதுமா? பிரேக் ஆயிடுச்சு சார். இல்லைங்க சார், இவ்வளவு நேரம் கேட்கலங்க. இப்ப கேக்குதுங்க சார். சரிம்மா, கேளுங்கம்மா. க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. ஆமா, இன்னும் 2 நிமிஷம் இருக்குங்க. தேவி மேம் வேற கேட்க சொல்லாமாங்க சார்? ஒரு 2 நிமிஷம் இருக்குங்க. ஒரு லாஸ்ட் கொஸ்டின். சொல்லுமா தேவி மேம். எஸ் மேம். சார் வணக்கம் நீங்க சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்க சொன்ன சூப் சொன்னீங்க சார், வெஜிடபிள் சூப். அதாவது எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு நாள் சூப்பு, 2வது நாள் கீரை போடணும், சொல்லலாமா? ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஏதாவது ஒரு காய்கறிகள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஏதாவது ஒரு காய் தான். ஒரு நாள் கேரட், ஒரு நாள் பீட்ரூட், ஒரு நாள் கோவக்காய், அப்படிதான் பண்ணணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ரைட் சார். இப்போ இத வந்து நல்லா இப்ப 2 கிளாஸ் தண்ணி ஊத்தணும்னா அது 1 கிளாஸ் ஆக்கணுங்களா? இல்லம்மா, கொஞ்சம் சுண்ட வச்சா போறோம். கொதிக்கிறதா மெயின். கொதிக்க வச்சாலே போறோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சிம்ல வைக்க போறோம். ரொம்ப எல்லாம் பாதியெல்லாம் ஆக்க வேண்டாம். ஓகே ஓகே சார். அது வந்து அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேவையான மெஷர்மென்ட் அது போதும் இல்லீங்களா சார்? போறோம். அதுக்கு பெருசா யோசிக்க வேண்டாம். அதாவது நான் சொல்ற வாழ்வியலே உங்க வாழ்க்கையை கொஞ்சம் எளிமையாக்குறது தான். அதுல நம்ம ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். ஆமா சார். ஆமா, ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த உங்களுக்கு என்ன சத்துக்கள் உள்ள தோணுதோ இறங்குற வரைக்கும் இருந்தா போறோம். அந்த சத்துக்கள் உள்ள இறங்குற வரைக்கும் இருந்தா போதும். ஆமா, அதான் கொதிக்கிறதே போறேன். ஓகே ஓகே சார். கொதிச்சிட்டு சிம்ல வச்சுட்டு உடனே கொஞ்ச நேரத்துல நம்ம அதை எடுத்துட்டு அவ்வளவுதான். 2 நிமிஷம் 3 நிமிஷம் சிம்ல வச்சா போறோம். அதுவே போறோம். ஓகே சார். அதான் சார் டவுட் இருந்துச்சு. ரொம்ப எளிமையா ஈஸியா இருந்தது சார். நீங்க புரிஞ்சது, நீங்க எடுத்தது எல்லாமே எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லதுமா. நன்றி. நன்றி சார். 9:30 ஆயிடுச்சுங்க சார், முடிச்சுக்கலாங்களாங்க சார்? ஓகேமா. வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ரைட். அவுட் ஆஃப் தேங்க்ஸ் பாலாஜி சார் கொடுப்பாங்க சார். சார், அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறப்பா இந்த வகுப்பை எடுத்து கொடுத்துருக்கீங்க சங்கர் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. சங்கர் சார் யாருன்னா நிறைய பேருக்கு கோபி சார் தெரிஞ்சிருக்கும். அவருடைய பிரதர் தான், சென்னையில கோபி சாரோட பிரதர் தான். சிறப்பான முறையில சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க 2 பேருமே. கிளாஸஸும் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு திருப்பி ஒரு முறை தேங்க்ஸ் சொல்லிக்கலாம்.
அதே மாதிரி நமக்கு இந்த ஜூம் ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணி கொடுத்து தனலட்சுமி மேடம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குற மணிகண்டன், இன்னைக்கு ஹோஸ்டிங் பண்ண தமிழரசி மேடம், தேன்மொழி மேடம், பிந்து மேடம், மகேஷ் சார், மற்ற எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஆல். அடுத்த ஒரு 15 days கழிச்சு அடுத்த கிளாஸ்ல மீண்டும் சந்திக்கிறாங்க. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.